நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 90ஸ்ல வந்து பிரஜன் ஏர்ன் பண்ணி வச்சிருந்த நேம் அண்ட் ஃபேம் அண்ட் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஆக்கிறதுக்காக தான் அவர் இந்த பிக் பாஸ் வந்திருக்காரு. ஸோ ஏற்கனவே அவர் கொஞ்சம் மோசமாக பிளான் பண்ணுறாருன்னு தெரியும். பட் ஸ்டில் இது ஒரு கேம்காக நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க் முன்னாடியே ஒரு பிளான் போடுறாங்க 4 பேரும் சேர்ந்து. அதில் வந்து பிரஜன் சொல்கிறாரு, சபரிக்கு வந்து கை ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவனோட ஒரு காலை பிடுங்கிட்டோன்னா, காலை மாற்றி பிடுங்கிட்டோன்னா, லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி பிடுங்கிட்டோன்னா அவனால் கை வச்சுட்டு ரொம்ப நேரம் தொங்க முடியாது, கை ரொம்ப வீக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து எப்போவுமே சொல்லுவார், ஒரு ஆம்பளையா ஒரு ஃபேமிலி மேனா, ஒரு புருஷனா, ஒரு மனுஷனான்னு நிறைய டைலாக்லாம் விடுவார். ஸோ இது வந்து இது எந்த கணக்கில் பார்க்கும்போது இது கரெக்டாக வருதுன்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு போட்டி வருது, அந்த போட்டியில் உங்களுக்கு நேருக்கு நேர் மோதணும். முடியலைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மலாக பிளான் பண்ணுங்கள். சபரி வரக்கூடாது, ஆல்ரெடி கேப்டன் ஆகிட்டான், திரும்ப ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்கக்கூடாது. இல்லைனா சபரியால் பாருக்கு அடிபட்டுருச்சு, இனிமேல் சபரி வந்து கேப்டன் ஆகக்கூடாது. நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணுங்கள், ஓகே. ஆனால் ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டிருக்கு, ஸோ அந்த ஃப்ராக்சரை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு மென்டாலிட்டின்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அதை வந்து சொல்கிறாங்க, அதுக்கு சாண்ட்ரா வந்து வழிமொழிகிறாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதை. பொதுவாக எப்பயுமே வந்து சாண்ட்ரா தான் பிளான் போடுவாங்க. இன்றைக்கேனோ அதிசயமாக பிரஜன் பிளான் போட்டிருக்காரு. இல்லை இதுக்கும் அவங்க ஆல்ரெடி போட்டு கொடுத்த பிளானை தான் இவர் சொல்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா சாண்ட்ரா அதை ஆல்ரெடி கேட்டது மாதிரி உண்மைன்னு தான் அக்செப்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் நல்ல கேம் ப்ளே பண்ணாங்க சாண்ட்ரா. எனக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இவ்வளோ சீக்கிரமே வந்து இவ்வளோ பயங்கரமான டபுள் கேமில் போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.